அரங்கம் அதிரட்டுமே விசில் பறக்கட்டுமே கரங்கள் வசரட்டுமே ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். என்ன நண்பா, படத்துக்கு போலாமா? இல்லடா, மங்காத்தா படத்துக்கு போலாமான்னு கேட்டேன். ஆமாண்டா, கடியா இருக்கடா, ரொம்ப நாள் ஆச்சுல. படத்துக்கு போலாமா? ஓய் மச்சி, ஓய். சரி, அவங்களே கூப்பிடுங்க போலாம். அவங்க மிதுன் பார்ட்டிக்கு போயிட்டாங்கடா. இவனுக்கு இதே வேலையா போச்சுடா. டேய் சொல்லுங்க வினேஷ். டேய் நைட்டு படத்துக்கு போறோம், வரீங்கடா? படத்துக்கு போறாங்க, என்ன பண்ணலாம்? டிக்கெட்டை மட்டும் போட சொல்லு, டைரக்டா அங்க இறங்கிடலாம். ரைட்டு, நீ டிக்கெட்டை போடு, டைரக்டா வந்துடுறோம். டேய் வரேங்கடா, டிக்கெட் போட்டுரு. عندي خوش فصلة يا اخي تفوز والله خوش رقصة يا اخي تفوز عندي خوش فصلة يا اخي تفوز والله خوش رقصة عندي لك رقصة ஆமா, திருட்டு போடுவாமா? போய் வாங்கிட்டு வா நீ. இவன் வேற இதெல்லாம் ஆணை அடிக்கிறது. எங்கடா இருக்கீங்க? பேரரசனை கொண்டுட்டாங்கடா. டேய் சீக்கிரம் வாடா. டேய் ஹலோ இன்ஸ்பெக்டர். கான்ஸ்டபிள், சஸ்பெக்டட் மர்டர் மாதிரி தெரியுது. பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. பாடி ஆட்டோப்சி சென்ட் பண்ணுங்க. ஆனந்தே சூட்டு பேருக்கு காரே கேட்க முடியுது. மூச்சு ஆணி எடுக்கானுவா. சித்தார்த்து, ஏன்டா உயிரை வாங்குற? அர்த்தத்துல தூங்க விடுறாடே. உண்மகளே தேவியம்மா, ஒப்பன காளியம்மா, ஆலங்குடி நாடியம்மா, அறந்தாங்கி வீரம்மா காளியம்மா. உண்மகளே தேவியம்மா, ஒப்பன காளியம்மா, ஆலங்குடி நாடியம்மா, அறந்தாங்கி வீரம்மா காளியம்மா. திருவப்பூரில் வாழ்பவளே முத்துமாரியம்மா, திருவேற்காட்டில் அமர்ந்தவளே கருமாரியம். ஏய் ஐயா, இன்னும் ஒரு வாரம் கிடா சித்தார்த்து. ஏன்டா உயிரை வாங்குற? உனக்கு என்னப்பா, நீ பாஸ் ஆயிடுவ. நீ பார்த்த. ஏய் லைட் ஆஃப் பண்றாடே. அவன் கிடக்குறான். நம்ம நியூர் ஆளுதை எவனாலையும் தடுக்க முடியாது. விளங்கிரும். என்ன சித்தார்த்து, நாளைக்கு ஐயா வச்சு துவைச்சிட்டு இருக்க? அட பாவி டேய்.
சாவுங்கடா. உனக்கு என்னடா லவ்ஸ்? அக்கா வந்திருக்கேன்டா. டேய் இன்பா எக்ஸாம் எப்படி எழுதுன? அது ஏன்டா கேட்குறேன்? 4 லெசன்ல முதல் 3 லெசன் படிச்சுட்டு போனேன். அவன் எல்லா விஷயம் கடைசி லெசன்ல இருந்து கேட்கறான். பாவம். நீ எப்படி பண்ண? அதுக்கெல்லாம் தனி டேலண்ட் வேணும்டா. பேசுறியா? ஐயா வேற முடிஞ்சு சலுப்பா இருக்கு, என்ன பண்ணலாம்? ஆமாடா டேய். டேய் ப்ரோ, நாளைக்கு செல்வாவோட பர்த்டேடா. போடு, அப்ப இன்னைக்கு அடிச்சு பொழக்கிறோம் அவனை. இப்போ நான் போய் எல்லாத்தையும் கூட்டு வந்துடுறேன். நீங்க உனக்கு போ வளர்ந்து விட்டுறலாம். அப்ப இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு. போட்டா சரியா எங்கடா கிளம்பிட்டீங்க? சாப்பாடு ஒரு வெங்காயம் வரும் அடிக்கிறதா இருக்கணும். சப்பாத்தி மட்டும் வச்சு என்ன பண்றது? தொட்டு கைக்கு இது வந்து இருக்கிறாடே. இன்னும் நிறைய மைனஸ் வச்சிருக்காங்க. எங்க Cheers! அது குளிச்சு போற தோசமாவே. அப்புறம் விஷயத்தை கேள்விப்பட்டியா இல்லையா? என்னது? மித்துன் ப்ரப்போஸ் ஏதோ பண்ணிட்டானாமே. ரைட்ரா. நான் பேரோ இது பேர் லவ் பாட்ட போட்டுருவாங்களே. டே பேரோ அங்க பாத்தியா இல்லையா? பேசியே கரெக்ட் பண்ணிடுறாங்க. நமக்கு தான் அந்த திறமை இல்லையோ. சரி வா வா வா, நம்ம தான் வா. ஏய் சந்தோஷ், கமாண்டா பாய். ஹே வா, வாட் இஸ் பாயிண்ட் bro? என்னது? அதுக்குள்ள அவுட்டிங்கா? டேய் என்னடா இந்த பக்கம்? ஏய் விஷயம் தெரியுமா இல்லையா? மிதுன் கமிட் ஆகி அவுட்டிங் இருக்காண்டா இல்ல.
என்னடா இன்னைக்கு தான் கமிட்டட் நீங்க அதுக்குள்ள விட்டீங்க? ஆமாண்டா, இந்த வரான் பாரு. சரி வரட்டும் கேட்போம். ஆமாப்ல, என்ன இந்த பக்கம்? என்ன மித்துன்னு என்னென்னமோ சொல்றாங்க. என்னடா சொல்றாங்க? நான் வச்சு கமிட் ஆகிட்டு எங்களுக்குலாம் ட்ரீட் இல்லையா? அதுக்கு என்ன இன்னைக்கே வச்சிருவோம். ஏய் சந்தோஷ் வரல. ஆளை விடுங்கடா சாமி. என்ன ஜாயிது நம்ம ஸ்பாட்டு. ஆ நீ அதுக்குன்னு தரத்துட்டீங்களா? அவ்வளோதான். டேய் இப்பா மங்காத்தா படத்துக்கு போமா? மங்காத்தாவா? எப்போ? இப்போதான். நான் சும்மா தான் இருக்கேன், ஞாபகம் இருக்கேன். அவன் எங்க? அங்க இருக்கு. அங்கடா மெண்டல். என்ன நண்பா, படத்துக்கு போலாமா? சரி, அவங்களே கூப்பிட்டு போகலாம். எனக்கு இதே வேலையா போச்சுடாடி. மாப்பிள்ள என்னன்னே தெரியலடா, வயிறு முதுகுலாம் வலிச்சுக்கிட்டே இருக்கு. டேய் கண்டாது எங்களே செல்ல விட்டு ஏன்டா உயிரை வாங்க? ஆமா மாப்பிள்ள, எங்கடா அந்த லப்பர் பாய் ஆளே காணும்? அவன் எங்க நம்மளை மறந்துருப்பான்டா, ஆளோட வெளியே போயிருப்பான். ஆவா சிரட்டு போடுவாமா? அப்ப போய் வாங்கிட்டு வா நீ. சரிடா போறேன்டா. டேய் என்னடா செல்லம் பேரரசா, நல்லா மாடு மாதிரி இருக்கடா. வா கட்டிங் கூட வா. ஏய் என்னடா ஒரு சொட்டு கூட இல்ல, எடுத்து குடிச்சு வச்சிருக்கீங்க. ஏய் ஹலோ இன்ஸ்பெக்டர். பாடி கொண்டோம் சார். கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுங்க. யாரா நீங்க? யாரா நீ? எந்தடா? சார், மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் சார். இப்படி எல்லாம் பண்றதுனால தான் சொசைட்டியில் உங்க மேல உள்ள மரியாதை எல்லாம் போகுது. சார் இவன் தான் சார் என் ஃப்ரெண்டை பாட்டில் அடிச்சு கொண்டுட்டான் சார். கான்ஸ்டபிள், சஸ்பெக்டட் மர்டர் மாதிரி தெரியுது. பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. பாடி ஆட்டோப்சி சென்ட் பண்ணுங்க. ஓகே சார். சார் நான் எதுவும் பண்ணல. அதான் ஸ்டேஷன் போய் பார்த்துக்கலாம். ஹலோ டாக்டர், ஐம் விஜய், இன்ஸ்பெக்டர் ஸ்பெஷல் பிரான்ச். ஸ்டூடெண்ட் மர்டர் கேஸ்க்கு அட்டாப்சி ரெக்வஸ்ட் தரணும். உங்கள் ப்ரொஃபஸர் அங்கே இருக்காங்க. ஹலோ டாக்டர், மே கம் இன்? எஸ் வாங்க சார். ஹலோ சார், ஐம் விஜய், இன்ஸ்பெக்டர் ஸ்பெஷல் பிரான்ச். எஸ் சார், வாங்க சார். தேங்க்யூ. என்ன விஷயம் சார்? உங்களுக்கு தெரியாது எதுவுமே இல்லை. மெடிக்கல் ஸ்டூடெண்ட் பேரண்ட்ஸோடைய மர்டர் கேஸு. இந்த கேஸு ஸ்பெஷல் பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. டீம் ஆஃப் டாக்டர் அட்டாப்சி பண்ண ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க சார். சார் இது வந்து தஞ்சாவூர் பைபாஸ் ரோடு சைடில் 2 பேர் கண்டடிச்சிருக்காங்க சார். அதில் 2 பேருக்கு சண்டை வந்துருச்சு சார். அதில் ஒருத்தன் வந்து இன்னொருத்தவன் வண்டியில் பீட் பாட்டில் அடிச்சிட்டான் சார். ஸோ அவன் வந்து ஹெட் வச்சுனால இறந்துட்டான் சார். எல்லாம் எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்களா? கலெக்ட் பண்ணியாச்சு சார். இப்போ எப்படி சொல்லி தலையில் அடிபட்டு கொலைதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க? ஓ, நம்ம காலேஜ் ஸ்டூடெண்டா? சரி, ஓகே. அப்படின்றப்ப இன்னொரு ஃபேக்கல்ட்டி வந்து நம்ம இன்னொரு காலேஜ்லேருந்து கூப்பிட்டா அது வந்து ரொம்ப வேலிடாக இருக்கும், லீகலாகவும் வேலிடாக இருக்கும்.
ஹலோ நவீன். ஹலோ சார். அப்படியா சார்? நம்ம ஸ்டூடெண்ட்டா? மர்டர் கேஸா சார்? அப்படிங்களா? டீமா சார்? வந்துடுறேன். எனக்கு நீங்கள் கலெக்டர் அண்ட் டீன் ஆர்டர் மட்டும் அமுச்சு விட்ருங்க சார். நான் வந்துடுறேன். தேங்க்யூ. சார், ஹார்ட் பெருசாக இருக்குல்ல? ஆமாம் சார், நான் கூட ஹெட் இன்ஜுரி, ஸ்கேல்ப் டீத் இருந்தது. அது எப்படி டெத்தை காஸ் பண்ணியிருக்கோன்னு குழம்பிட்டே இருந்தோம். அதுக்கான ஆன்சர் இங்கே இருக்குது சார். மை காட், நல்ல ஹைப்பர்டென்சிவ் ஹார்ட் டிசீஸ் மாதிரி இருக்குது. எஸ் 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 டிக்கெட்டாக இருக்குது சார். ஃபேட்டல் டே சார் அவனுக்கு. எப்படி வந்திருக்கு பாருங்கள் அவனுக்கு டெத்து. கஷ்டமாக தான் இருக்குது சார். ஓகே சார். சார் சென்ட் பண்ணிட்டாங்களா? அவசரம் கொடுக்க வாங்கிட்டு போகிறான் பாரு. பாஸு, அதில் என்ன இருக்கு உங்களுக்கு தெரியுமா? ரிப்போர்ட் வாங்கிட்டேன் சார். வேறு என்ன இருக்க போகுது? ஹெட் இன்ஜுரி தான் சார். 1 மினிட் சார். ரிப்போர்ட் தப்பா இருக்கு சார். என்னது தப்பா இருக்கு? என்ன நினைச்சிருக்கீங்க இன்ஸ்பெக்டர்? எங்க ரிப்போர்ட் தப்பா ரைட்டா நீங்க சொல்ல வேண்டியது இல்லை. அதை கோர்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வைக்கிறா அப்படின்றது மட்டும் நீங்க இன்னும் உங்க சுப்பீரியர் ஆஃபீஸர் பார்த்தா போதும். இந்த ரிப்போர்ட் சம்பந்தமா நீங்க எது பேசணும்னாலும் நீங்க போய் டாக்டர் நவீன்குமார் சார் பாருங்க. He will explain the details. Thank you. சார், யார் சார் நீங்க? என்ன சார் ரிப்போர்ட் கொடுத்து வச்சிருக்கீங்க? சார் புரியுங்க சார். ஹெட் இன்ஜுரி சார், காசு எடுத்து எதாவது எழுதி வச்சிருக்கீங்க சார்? நான் பண்ண இன்வெஸ்டிகேஷன் போய், ஹெட் இன்ஜுரி ஆனது போய், மர்டர் போய், எல்லாம் போய்யா சார்? சார் சார், ரொம்ப கோவப்படாதீங்க சார். நீங்கள் பண்ண இன்வெஸ்டிகேஷன்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ண மாதிரி அவன் தலையில் கிளாஸ் பீஸ் குத்துனது உண்மை தான். அதில் இருந்து ப்ளீட் ஆனது உண்மை தான். ஆட்டாப்சியில் கிளாஸ் பீஸஸும் நாங்கள் ரெக்கவர் பண்ணியிருக்கோம். ஆனால் காஸ் ஆஃப் டெத் ஹெட் இன்ஜுரி கிடையாது. அவனுக்கு ஆல்ரெடி ஹார்ட்டில் தொராசிக் அயோட்டாவில் அனியூரிசம் இருக்குது. அன்றைக்கி அது திடீர்னு வெடிச்சிருச்சு. நம்ம எதுவும் பண்ண முடியாது. இதுதான் ஆட்டாப்சி ஃபைண்டிங். பிடிங்க. எப்பயுமே நம்ம நினச்சது உண்மையா இல்லைன்னா மனசை ஏற்றுக்காது. டேக் கேர். சரி, அட்டாப்சி முடிஞ்சா? அட்டாப்சி முடிஞ்சாவா? அட்டாப்சி முடிச்சு சேரே கிளம்ப போகிறாரு. அதோ பாருங்க. ஸோ உண்மையாலுமே மிதுன் பாட்டில் அடிச்சு தான் அவன் செத்தானா சார்? அவன் தலையில் அடிப்பட்டது உண்மைதான்டா. ஆனால் அது அவன் காஸ் ஆஃப் டெத் கிடையாது. அவன் ரொம்ப நாளாக முதுகு வலி அந்த மாதிரி எதுவும் கிட்ட சொல்லுவானா? ஆமாம் சார். அதுதான்டா பிரச்சனை. அயோட்டிக் அனியூரிசம் ரப்சர் அண்ட் டெத். ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் கேஸ். நிறைய பேர் இந்த மாதிரி டெத்தை பார்த்துருக்கவே மாட்டோம். Heavy stress, alcohol, increased in the precipitating factor has cost his life. யார் உடம்புல என்ன நோய் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. நம்ம ஆட்டாப்சி பண்ணதால தான் அவனோட டெத் நேச்சுரலாக இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸ்டே ஸ்ட்ராங். இனிமேல் சொந்த ஸ்டூடெண்ட்டை ஆட்டாப்சி பண்ணணுங்கிற நிலைமை எந்த ப்ரொஃபஸருக்கும் வரக்கூடாது. என்னடா மேடம் சார்?
சாகர வரைக்கும் ஒன்னா இருக்கலாம் நீடா. என்னதான் அட்டாப்சி ரிப்போர்ட் நேச்சுரல் டெத்தாக இருந்தாலும் இது ஒரு கொலை தான். ஆனால் இங்கே கொலைகாரம் மித்தனும் இல்லை, இந்த குடிபோதையும் அதை தோன்ற ஒவ்வொருத்தனும் தான். கிடைக்கிற அந்த கொஞ்ச நேர சந்தோஷத்துக்காக மொத்த வாழ்க்கையும் தொலைச்சிடாதீங்க. குடினாலும் நடக்கிற கெட்டதை நாங்கள் காட்டிட்டோம். டேரக்டராக என்னால் காட்ட மட்டும்தான் முடியும். புரிஞ்சிக்க வேண்டியது உங்கள் கடமை தான். ஸோ ஹாப்பியாக இருங்க, கூட இருக்கிறவங்களையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. Bad boy from the block tonight, and if you mess with me, I'ma blow you up. Alright, alright. Bad boy from the block tonight, and if you mess with me, I'ma blow you up.